திருச்சியை தொடர்ந்து கோவையில் புதிய தலைமுறையின் சார்பில் தொடங்கி நடைபெற்று வரும் வேளாண் கண்காட்சியில் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். கோவையில் புதிய தலைமுறையின் வேளாண் சிறப்பு கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்றே ஏராளமான விவசாயிகள் வேளாண் கண்காட்சி நடைபெறும் வஉசி மைதானத்திற்கு திரண்டு வந்தனர். உழவுக்கு உயிரூட்டு, உழவர்க்கு வாழ்வூட்டு என்ற பெயரில் நடைபெறும் இந்த வேளாண் சிறப்பு கண்காட்சியில் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு வல்லுநர்கள் உடனுக்குடன் பதில் அளிக்கின்றனர். இந்த விளக்கங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பால் கறக்கிற மிஷின் ரொம்ப உபயோகம். அது சின்ன குழந்தையோட ஒரு 5 வயசு விளையாட்டு தெரிஞ்சவங்க கூட அதை கொண்டு மாட்டி விட்டு அதை பம்ப் பண்ண பால் கறந்துக்கலாம். அந்த மடி எப்படி சுத்தம் பண்றது, அதுக்கு அதுல இருந்து அந்த ஸ்ப்ரே பண்ண மடி சுத்தமாகிக்குது. மாடு நோய் இல்லாம மடி நோய் வராம எப்படி பாதுகாக்கிறது ரொம்ப விளக்கமா எல்லாமே சொல்றாங்க. கண்காட்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க. இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா இயந்திரங்கள், இன்னைக்கு கூலி ஆட்கள் பற்றாக்குறையில இருக்கிறதுனால நிறைய இயந்திரங்கள் இருந்தது. சில மோட்டார் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது துருப்பிடிக்காத இரும்புல மோட்டருடைய பாகங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. பைப்லைன் அந்த மாதிரி தேவையான பொருள், தார்பாலின், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தார்பாலின் விலை அதிகம், அதனால சில்பாலினில் தார்பாலிங்க பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. இப்போ நாங்கள் அதுக்கான கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு போகிறோம். கண்காட்சியில் விவசாயம் சார்ந்த தொழில்களின் 85 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயத்திற்கு பயன்படும் பண்ணை கருவிகள், விதை ரகங்கள், இயற்கை முறையில் விவசாயத்தை மேம்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு, மீன் வளர்ப்பு உள்ளிட்டவற்றை விளக்கும் அரங்குகள் இவற்றில் அடக்கம். மக்கள் பயன்பெறும் வகையில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட விளை பொருட்களும் உணவுப் பொருட்களும் கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறை நடைபெறுவதில் இந்த விவசாய கண்காட்சியில் நிறைய பேர் எங்களோட பாரம்பரிய உணவுகளை ரசிச்சு சாப்பிட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு பயணம் அடைகிறாங்க. எங்களுக்கு பலனும் இருக்குது. விவசாயம் சார்ந்த பொருட்கள் மட்டுமல்லாமல் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் பெறுவது எப்படி என்பது குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளிக்க வங்கி அதிகாரிகளும் கண்காட்சிக்கு வந்துள்ளனர். 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெறும் இக்கண்காட்சியை விவசாயிகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கண்டு களிக்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மார்ட்டினுடன் டி கார்த்திக் மற்றும் டி எம் ராஜா.